தாந்திரிக சக்கரவர்த்தி அருமை சகோதரர் டாக்டர் பிரகாஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எல்லாருமே ஜோதிடம், தாந்திரிகம், பிரசன்னம் இந்த மாதிரி பல விஷயங்களை பல மேடைகளில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த தாந்திரிகம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்னென்னா, நமக்கு இந்த தாந்திரிகத்தை கற்றுக் கொடுத்ததே ஒரு பெரிய ஆள்னு சொல்லலாம் அவரை. ஆனால் அவரை காட்டி இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு. கடவுள்கள்லேயே முதல் கடவுள்னு யாரை சொல்லுவோம்? விநாயகப் பெருமான் தான் தாந்திரிகத்தையே கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாபாரதம்னு எடுத்துக்கிட்டால் கூட விநாயகப் பெருமானும் தன்னுடைய ஒரு சிறு பங்கு அதில் ஆற்றியிருக்காரு. என்ன ஆற்றியிருக்காரு? ஊரையே சுற்றி முறியம் போயிட்டு வருவார், முடக்கு தீசூனியம் அது இதுன்னு சுற்றிட்டு வருவார். ஆனால் நம்மால் அதெல்லாம் வேஸ்ட்டு நண்பா, இங்கே வா அப்படின்ட்டு அம்மா அப்பா சுற்றி வந்து அழகாக பழத்தை வாங்கிட்டு போயிடுவார். இதுதான் தாந்திரிகம். தந்திரமாக யோசிச்சாரா இல்லையா? இது வந்து எல்லாராலையும் யோசிக்க முடியாதுங்க. ஏன்னா பரிகாரங்கள்ன்றது சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நமக்கு சக்ஸஸாக கண்டிப்பாக கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்றத நம்ம நிறைய யோசிப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்க பாசிட்டிவாக பேசுங்கன்றாங்க, ஒரு ஜோதிடர் நெகட்டிவாக பேசுங்கன்றாங்க, ஒரு ஜோதிடர் வந்து வாழ்வியல் பரிகாரன்றாரு, ஒரு ஜோதிடர் பிரசன்ன பரிகாரன்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஜோதிடம் ஒவ்வொரு மனிதன் இதை சொல்ல, நம் மனிதன் குணம் மட்டும்தான் மாறிக்கிட்டே போகும். மிருகத்துடைய குணம் மாறுமா? மாறாது. ஒரு பறவையின் குணம் மாறுமா? மாறாது. ஆனால் ஒரு மனிதனுடைய குணம் மட்டும் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மரம் தாவி கொண்டு செல்வது போல் தாவிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ ஒரு அண்ணா பேசினார், என் பேச்சை கேட்ட எல்லாருக்கும் நன்றினார். அவர் என்னென்னா அவருடைய கன்னி பேச்சை ரொம்ப ஒரு அழகாக கொடுத்தாரு. உண்மையாகவே நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் அதை கூர்ந்து கவனிக்கணும் நம்ம. அவர் படித்த குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையானவர். என்ன சார்? ஏன்னா அவங்க குருநாதர் சத்தமாக கூட பேச மாட்டார். ஆனால் நள்ளிரவு நமக்கெல்லாம் 4 மணி நள்ளிரவுனா அவருக்கு அதிகாலை அப்போ தான் வகுப்பே. அந்த மாதிரி ஒரு குருநாதர், நல்ல ஒரு குருநாதர்கிட்ட படித்தவர், நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சுகர் நாடியில் விஜயன் ஐயா நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயங்களாக கொடுத்துருக்காரு. நம்ம குமாரபாளையம் மாமா விஜய் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அழகாக கொடுத்துட்டு போயிறாங்க. ரோஸ்லின் அம்மாலாம் சோழி பிரசன்னத்தில் நல்ல ஒரு பெஸ்ட்டான நபர் தான். இப்போ தான் கேட்குதுப்பா. ஏன்னா கை தட்டினா பணம் வரும், கை தட்டினா பணம் வரும். எப்படி வரும்? எப்படி பணம் வரும்? ஐயா கிரகங்களை இங்கே தாங்க ஏற்குறீங்க, கிரகங்களை இந்த இடத்துல தான் ஏற்குறீங்க. கொஞ்ச நேரம் கையை இப்படி பண்ணி பாருங்கள், அடர்த்தி ஆகுமா ஆகாதா? நேரம் ஆக ஆக என்ன ஆகும்? இந்த கிரகத்தினுடைய செயல் இல்லை அப்படின்னா பணமே வராது. கிரகத்தினுடைய செயல் ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஜோதிடம், நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா இருக்கும்போது இந்த இப்படி விளையாண்டு பாருங்களேன். வருமானம் இல்லை அப்படின்னா, வீட்டில் வருமானம் இல்லைன்னா இந்த கையை இப்படி வந்து விளையாண்டு பாருங்களேன், கண்டிப்பாக பணம் வரும், வேலை கிடைக்கும். இது ஒன்று பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த 2 கை எப்போவுமே சேர்க்குறோமா? ஒவ்வொரு விரல்களும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான். ஆள் காட்டி யார் நம்மளை ஆள் காட்டுவா? ஆள் காட்டுற கிரகம் எது? யார் இங்கே ஜோதிடர் இருக்கீங்க? ஆளை காட்டி கொடுக்குற கிரகம் எது? ஒருத்தருக்குமே தெரியாதா? ஆளை காட்டி கொடுக்கறது யாரு? சனி தான் சார் காட்டி கொடுப்பான். சூரியன் வந்து ஆர்டர் தான் போடுவான். சூரியன் ஆர்டர் போடுவான், செவ்வாய் அந்த வேலையை பார்ப்பான். ஆள் காட்டினா சனி தான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அப்போ இந்த ஆள் காட்டி விரலை வந்து ஏற்குனீங்கன்னா தொழில் நல்லா நடக்கும். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கை வச்சுருந்தீங்கனாலே தொழில் உங்களுக்கு டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த கைகள் இந்த 2 விரலை வந்து இப்படி ஏக்குங்க, கண்டிப்பாக பணம் நல்லா வரும், தொழில் நல்லா நடக்கும். சிம்பிளான விஷயந்தான். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தாதான் குடும்பம். எப்படிங்க? சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தாதான் குடும்பம்.
அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? அதுதான் நம்ம என்ன சொல்ல, அது கிரகம் என்ன கிரகம்? குழந்தை என்ன கிரகம்? குரு. அப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தால் குடும்பம், குரு வந்தால் தான் பணம் வரும். அப்போ இது இயக்கங்களை சரியாக புரிந்து கொண்டீங்கள். நம்ம விரல்கள் தான் நம்மளுடைய இயக்கங்களை சரியாக கொண்டு போகும். இரண்டாவது விரல் என்ன சொல்கிறோம்? இந்த விரல் என்ன சொல்லுவோம்? பாம்பு விரல்னு சொல்லுவோமா? இந்த ராகு கேது ஏற்கணுமா இல்லையா? ஒரு மனிதன் ராகு கேது ஏக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றில் காலைல எந்திரிச்சோன்னு சும்மா ஒவ்வொரு விலகல்லையும் அந்தந்த விரல்களை நீங்கள் ஏக்குனீங்கனாலே கிரகம் தானாக இயங்கும். சொல்லுங்க. சங்கத்துடைய செயலாளர் ஆறுமுக அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். சங்கத்துடைய பொருளாளர் ஸ்ரீராமையா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். அருமை சகோதரர் விஜய் அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். திரு ரத்னகுமார் அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். பாலச்சந்திர ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். பார்த்திபன் அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். புவனேஸ்வரி அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். அருமை சகோதரி ரேணுகா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். செவ்வாய் இணையணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என்னோட சுக்கரனே கூப்பிட்டு இணைச்சிட்டாப்புல. அதுதான் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம். எப்போவுமே எதையுமே அதே இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமையும் வலிமையும் பூபதி அண்ணன்ட்ட மட்டும்தான் இருக்குது. என்கிட்ட சொல்லவே இல்லை. காலையிலேருந்து இருக்கேன், தம்பி இருடா தம்பி இருடா தம்பி இருடா, அடுத்த ஆள் பேசட்டா அடுத்த ஆள் என்ன எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அது இப்போ தான் தெரியுது அது எதுனாலன்னு. ஆனால் ரொம்ப நன்றி. மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திட்டீங்க, அதுக்கே நன்றி சொல்லணும். சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். இந்த விரல்களினுடைய இயக்கம் இது பார்த்திங்கன்னா தந்திரம் தான். இதில் எந்த பரிகாரம் இல்லை. ஏதாவது பரிகாரம் இருக்கா? எதுவுமே கிடையாது. பாருங்க, அடுத்து இந்த 2 விரல்கள் இயக்கிறோமா, ராகு கேதுகளை இயக்கிக்குங்க. அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா குரு. இந்த விரல் குரு, சரிங்களா? இந்த விரல்களை இயக்கிக்குங்க. சுண்டு விரல் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த சுண்டு விரல் தான் ரொம்ப முக்கியம். ஆள் தாண்டா சிறுசு, விஷயம் ரொம்ப பெருசுன்னு வாங்க பார்த்தீங்களா? அதுதான் இங்கே இந்த சூரியனும் செவ்வாயும் தான். இது ரெண்டும் அக்னி எதை சுற்றி வர்றோம், புரியுதுங்களா? இப்போது கிரகங்களை விரல்கள் மூலமாக இயக்கிக் கொள்ளலாம். ஏன்னா இப்போ தான் இந்த ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே எல்லா விதமான பரிகாரமும் கொடுத்துட்டாங்க. இப்போது விரல்களை நம்ம இப்படி இயக்கிக்கலாம் அப்படின்றது ஒரு பரிகாரமாக நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. காய்கறிகள் மூலமாக பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காய்கறியை வீட்டு வாசலில் போட்டிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட செடியை வீட்டுக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. இது நம்ம சொல்லப்போனால் அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை இப்போ நம்ம எடுத்து கொடுக்குறோம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. சொரக்காயை முன்னாடி போடுவாங்களா வீட்டுக்கு? ஏன் வீட்டுக்கு பின்னாடி சொரக்காயை போடுறோம்? சொரக்காயினுடைய வாழ்நாள் ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம ஈஸியாக அவர் ஐயா சொல்லிட்டாரு. ஆனால் அதில் இன்னொரு கிரகம் ஒளிந்திருக்கு. நம்ம புத்தி சரியாக இருக்கணும், மனம் சரியாக இருக்கணும் அப்படின்னா நீர் காய்களை வீட்டு முன்னாடி வளர்க்கக்கூடாது. என்ன பண்ணுவோம்? அந்த நீர் காய்களை உடனே கட் பண்ணிடுவோமா? பூசணி, சுரக்காய்
இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட காய்கறிகளை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது, பின்னாடி தான் வளர்க்கணும். ஏன்னா அது மூஞ்சில் முழிக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, கற்றாழையை வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமா? கத்தாழை செடியை வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமா? கரெக்டாக பதில் சொல்லுங்கள், அவங்களுக்கு பரிசு. யார் சொன்னது? பரணி பாலகிருஷ்ணன் தான் சொன்னார். அண்ணே வாங்க. சரிங்களா? வீட்டுக்கு பின்னாடி தான் வைக்கணும். சரிங்களா? அண்ணே 500 எடுக்கலாம்னு நினச்சா அண்ணனுக்கு 100 ரூபா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் அண்ணன் கரெக்டான ஆன்சர் பண்ணார்னா கண்டிப்பாக அவருக்கு 100 ரூபா கொடுப்போம். சரிங்களா? இப்போது அவர் சொன்னது உண்மை தானே? புரியுதுங்களா? இப்போது ஒவ்வொரு செடிகள் காய்கறிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பரிகாரங்களே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். மாடி தோட்டம் போடுவாங்க. மாடி தோட்டம் போடுற முக்கால்வாசி பேர் கஷ்டப்படுவாங்க. சொல்லுங்கள் சார், நான் மாடி தோட்டம் போட்டேன் சார், பெரிய லெவலில் பிஸ்னஸில் வளர்ந்துட்டேன் சார்னு யாராவது சொல்லுங்கள். யாராலையும் சொல்ல முடியாது. தன் வீட்டு காய்கறி கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் அவங்களால பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது. ஐயா ஆமாங்கய்யா, செலவு மட்டும் இல்லைங்க ஐயா. சரிங்களா? வீட்டுக்கு மேலே நம்ம ஒரு வீட்டுக்கு மாடி அப்படின்னாலே நம்ம என்ன கிரகத்தை சொல்கிறோம்? ஏங்க மேலே என்னங்க? இதுக்கு மேலே பகல்னா சூரியன், இரவுனா சந்திரன், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போது இதுக்கு மேலே நீங்கள் போய் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து டைமு மொத்தத்தையும் அதுக்கு செலவழிச்சிருவீங்க. எப்படி தொழில் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும்? பெருமையாக இருக்கலாம், மாடி தோட்டம் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் அப்படின்னு. ஆனால் அதுக்கு எவ்வளோ வேலை பார்க்கணும், எத்தனை விஷயத்தை நம்ம செய்யணும். ஆனால் ஜாதக ரீதியாவோ இல்லைன்னா தொழில்முறை ரீதியாவோ மாடி தோட்டம் போட்டால் வீட்டில் பிரச்சனை வரும். அதுக்கு தனியாக ஒரு தோட்டம் போட்டு வளர்க்கலாம், தப்பே இல்லை. சரிங்களா? இதை செய்யவே கூடாது. ஒன்று. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? சார் உள்ளே நுழைஞ்சோடனே கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உள்ளே நுழைஞ்சோடனே எதுக்கு கண்ணாடி வைக்க சொல்கிறாங்க? அதை பண்ணுற அந்த காலத்தில் கண்ணாடி வச்சு டிஸ்ட்ரிலாம் கழிக்கல, ஒரு செம்பு தண்ணி கொடுத்தா டிஸ்ட்ரியை கழிச்சாங்க. எவ்வளோ பெரிய கெட்ட எண்ணத்துலேயோ தீய எண்ணத்தில் வந்தாலும் ஒரே ஒரு செம்பு தண்ணி மட்டும் கொடுத்து பாருங்கள், அது கண்டிப்பாக அந்த எண்ணெய் அலைகள் மாறிடும். நமக்கு தீங்கு செய்ய வந்தால் கூட நல்லதே பண்ணுவான். ஆனால் இதை உங்களுக்கு எப்படின்னா, ஜோதிட ரீதியாக ஒரு அரை மணி நேரம் நான் ஒரு கட்டம் போட்டு சொன்னேன்னா தான் உங்களுக்கு புரியும். சிம்பிளாக பரிகாரம்னா இப்படி எடுத்துக்கங்க. வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்தவங்கள வான்னு கேட்கணும். அது மகாலட்சுமி கூட வந்திருக்கலாம். வாங்க வான்னு கேட்காத வீடு வறுமையை கண்டிப்பாக சந்திக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வந்தவங்கள வான்னு கேட்காத வீடு வறுமையை கண்டிப்பாக சந்திக்கும். வந்தவர்களுக்கு தண்ணி மந்து கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுவோம். அந்த தண்ணி குடித்தா எங்கே போகும்? குரு கிட்ட போகுமா ராகு கிட்ட போகுமா? குரு கிட்ட தாங்க போகும். பணம் அப்போ தானே பணம் வரும் நமக்கு. அவன் மனசும் வயிறும் குளிர்ந்தால்தான் வந்தவங்க மனசு வயிறும் முதல்ல குளிரணும், அப்போ தான் பணம் வரும். இதையும் தாண்டி பணம் வர்றதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது. இப்போ என்னுடைய வகுப்பில் இந்த ஒரு பேட்ச் முடிஞ்சு 2வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆனால் இதில் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் யூடியூப்பில் சொல்கிறேன், நிறைய பரிகாரங்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஆராய்ச்சி இல்லாமல் சொல்ல மாட்டேன். கத்தாழை செடி வச்சு வீட்டுக்கு பின்னாடி வச்சாதாங்க நமக்கு நோய் எந்த ஒரு விஷயமும் வராது. வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அந்த செடி என்னை ஒரு நாள் கூட நீ பயன்படுத்த மாட்டியான்னு கேட்டுரும். எப்படி? எதுக்கு பச்சை குழந்தை இருக்க வீட்டில் இப்போ நாய் வளர்க்குறது? நல்லா கேட்டுங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். யார் வீட்டிலலாம் நாய் இருக்கோ அவங்க வீட்டிலலாம் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். உண்மையாகவே நாய் வளர்க்குற வீட்டில் சார் எங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்குது, எல்லாம் வந்துருச்சு, நீ நாய் வளர்க்கலாம், தப்பு இல்லை. யார் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்களோ அவங்க தான் நாய் வளர்க்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்ததா, இது நிறைய பேருக்கு தெரியாது.
ஆனால் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். இன்றைக்கி நிறைய ஜோதிடம் என்னென்னமோ ஜோதிடம்லாம் வந்துருச்சு. ஒரு வாத்தியார் அவர் நண்பர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தார். சொல்கிறார், சார் 50 கிளாஸ் படிச்சிருக்கேன். என்னது 50 கிளாஸா? சார் 50 வாத்தியார்கிட்ட படிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ தான் அவர்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சரிங்க சார், எத்தனை வருஷமாக இந்த ஜோதிடத்துறையில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு? நான் 2010 படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 14 வருஷம் ஆச்சு சார். சரி, ஆஃபீஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னேன். ஆமாம் சார் போட்டிருக்கேன். ஆள் வர்றாங்களா அப்படின்னேன். எங்கே சார் வர்றாங்க? ரொம்ப கரெக்டாக ஜோதிடம் சொல்லுவீங்களான்னு. சார் 2 மணி நேரம் ஆயிரும் சார். புரியாது. எந்த கிரகம் எங்கே இருக்குன்னு சொன்னாலும் புரியாது, எந்த கிரகம் எந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறேன்னு சொன்னாலும் புரியாது. 10 நிமிஷம்தான். உனக்கு தெரியும் இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்தி நடக்குது, உனக்கு இதிலிருந்து இது வரைக்கும் பிரச்சனை இருக்குன்றத இங்கே வா, உனக்கு இப்போ இந்த தசை நடக்குது, 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், நீ இது வரைக்கும் நீ இப்படித்தான் இருப்ப, நீ எந்த ஜோசியிட்ட போனாலும் உனக்கு இதான் பிரச்சனை, இப்படித்தான் இருப்பேன்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சிட்டா பிரச்சனை இல்லை. குரு நின்று பார்க்குற சாரை வாங்குற இடம், அப்படியே குரு பகையாகிற இடம், நீச்சமாகிற இடம், அப்படி என்ன தெரியும்? புரியுதுங்களா? இப்போ சனியோட வீட்டில் சூரியன் இருந்தால் நீச்சமாக பகையா? அப்பனுக்கு மகனுக்கு ஆகாது. ஒன்றும் இல்லை, கும்பத்திலேயோ மகரத்திலேயோ சூரியன் இருக்காருன்னு வைங்களேன், உனக்கும் உங்கள் அப்பனுக்கு ஆகாதான்னு கேட்டுறணும். ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கியான்னு கேட்டுறணும். இங்கே இருக்க யாருக்கெல்லாம் கும்பத்தில் மகரத்தில் துலாத்தில் சூரியன் இருக்கா? ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா? நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க சூரியன் நீச்சமோ இல்லை பகையோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும். பெருசாக டெவலப்மெண்ட் இருக்காது. ஒன்றும் இல்லை, ஐசிஐசி பேங்க்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஐசிஐசி பேங்க்கு என்ன கிரகத்தில் எடுத்துக்கலாம்? என்னங்க ஐயா, ரொம்ப ஸ்பீடு. ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு செவ்வாயில் தான் எடுக்கணும். புரியுதுங்களா? செவ்வாயில் தான். ஏன்னா அவனுக்கு ஆர்டர் போடுறது சூரியன். ஐசிஐசி பேங்க்குக்கு ஆர்டர் போடுறது சூரியன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பண பரிமாற்றங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் தான். உலகத்தில் முக்கியமான இடங்கள்லாம் ஐசிஐசி பேங்க் இருக்குது. நம்ம கால் வைக்காத இடத்துல கூட அந்த பேங்க் இருக்கும். என்னென்னா, அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா கண்டிப்பாக ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க அந்த அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணி ஐசிஐசி பேங்க்கில் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக பணம் சேரும். இல்லை உண்மை. இது வந்து ஒரு 1000 ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் சொல்கிறோம், சும்மாலாம் சொல்லலை. கனரா பேங்க் என்ன பேங்க்? முதல்ல கனரா பேங்க்கோட எதை சேர்த்துருக்காங்க? இப்போது சிண்டிகேட் சேர்த்துருக்காங்களா? சிண்டிகேட் பேங்க் வந்து பாதியில் தானே உருவாச்சு. ஆனால் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, நல்லா கேட்டுங்க, அந்த கனரா பேங்க்கில் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ அது அரசு ஊழியர்களாக மேக்சிமம் இருப்பாங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாதாரண கடநிலை ஊழியர்கள் தான் அந்த கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சாதாரண மனிதர்கள் தான் வச்சுருப்பாங்க. கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நான் அதுக்காக அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டே வைக்காதீங்கன்னு சொல்லலை. என்னென்னா, இப்போது ஒன்றும் இல்லை, கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க கனரா பேங்க்கில் வைக்காதீங்க. புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் சுக்கிரன் நீச்சமோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி விலாஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, எல்விபி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு கிரகம்னா ஒரு பேங்க்கு. யார் ஜாதகத்தில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, என்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பேங்க் கான்செப்டை எடுத்தோம். இது திடீர்னு தான் உதிச்சுது. இதெல்லாம் புதுசாலாம் கண்டுபிடிக்கல. ஒரு இதை வந்து அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணுறோம், ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறோம். சார் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள். பார்த்தா சூரியன் வந்து கும்பத்திலே இல்லை மகரத்திலே இருக்கார். புரியுதுங்களா? இது சூரியனுடைய என்ன வீடு? பகை வீடு தானே. சூரியனுடைய நீச்ச வீடு எது? துலாம், சுக்கரனுடைய வீடு. புரியுதுங்களா? அப்போது கிரக ரீதியாக தன் ஜாதகத்தில் யாருக்கு எந்த கிரகம் எங்கே இருந்தால் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு கணக்கு இருக்குது.
இது வரைக்கும் நான் கொடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எல்லாருமே சக்ஸஸாக இருக்காங்க. இது ஒரு சின்ன தந்திரம் தான். இதில் ஒன்றுமே ஜோதிடம்லாம் இல்லை. எல்லாரோட ஜாதகத்துலேயுமே கட்டம், இந்த கட்டத்துக்குள்ளே என்ன இருக்கும்? நீச்சம், உச்சம், நட்பு வீடுகள் இருக்குமா? இதை எடுத்துக்குங்க. உங்கள் கட்டத்தை எழுதிட்டு மேலே வந்து கட்டத்துக்கு நேராக உங்களோட கிரகங்களை எழுதிட்டு நீச்ச உச்ச வீடுகள் போட்டு வாங்க. ஒவ்வொரு 12 இதில் அதில் சூரியன் எங்கே நீச்சமாகிறாரு, சந்திரன் எங்கே உச்சமா, இந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க உங்கள் ஜாதகம். புரியுதுங்களா? ஒரு சில சார் எனக்கு மேஷ வீட்டில் குரு அட்டமாதிபதியாக இருக்காரு சார் அப்படின்னார். அட்டமாதிபதினா என்ன பண்ணுவார்? ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாரா? உன்னை சோறு திங்க விடாமல் விட்டுருவாரா? எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாரு, எப்போ கெடுக்கணுமோ அப்போ கெடுத்துருவார். புரியுதுங்களா? சிம்பிளான விஷயந்தான். இப்போ நம்ம இதில் சொல்கிறோம்ல, வேதகன் தசை நடக்குது சார், பாசகன் தசை நடக்குது சார், காரகன் தசை இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க. ஒரு வேதகன் என்ன பண்ணுவான், ஒரு பாசகன் என்ன பண்ணுவான், ஒரு காரகன் என்ன பண்ணுவான்றத பஞ்சாங்கத்திலே இருக்கும். எந்த மகாதசை நடந்தால் எந்த மாதிரியான நன்மை தீமை நடக்கும், எந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ நமக்கு ஒரு 4 தசை மிஞ்சி போனால் 4 தசை முக்கியமான தசை, வெயிட்டான தசை சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அதிக வருஷம் உள்ள திசையை சொல்லுங்கள். சுக்கிரன், சூரியன், குரு, சனியா, இது எல்லாமே கூட்டினா எத்தனை வருஷம் வரும்? கால்குலேட்டர் இருந்தால் டக்குன்னு போடலாம். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. இது எல்லா திசையும் அப்படியே கூட்டுங்க. 75 வருஷம் வருமா? இந்த 75 வருஷத்துக்கு மேலே நம்ம வாழ்வோமா? மொத்தமே 4. அப்போ 4 பேங்க்கில் அக்கௌண்ட் என்னென்னா அந்த தசாபுத்தி மாறும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர்றேன், பணம் வரும். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் இன்றைக்கி நான் எடுத்ததே எதுக்குன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த 1 மாதமாக ஒரு நண்பரை ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லேன். ரொம்ப வருஷமாக அவருக்கு வராமல் பணம் எப்படின்னா, இது வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் பணம் வரும் பார்த்தீங்களா, அது பிரச்சனையிலே இருந்திருக்கு. ஒரு 40 பேருக்கு, 45 பேருக்கு. நான் என்ன பண்ணேன், சார் அந்த எப்போ கேஸ் போட்டிங்க அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு. அந்த கேஸ் டேட்டை வச்சு அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்கள் சார்னு சொன்னேன். இந்த 40 பேருமே ஆக்சிஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா 40 பேருமே நண்பர்கள். அந்த பணம் இப்போ ஆர்டர் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஜூலை மாதம் அந்த பணம் வருது. புரியுதுங்களா? ஒரு சின்ன விஷயந்தான். கேஸ் போட்ட டேட்டை வச்சு அக்கௌண்ட்டை மாற்றலாம். ஒரு பணம் வரல, இந்த வழக்கை நான் இந்த தேதியில் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவ்வளோ ரூபா போட்டு வை அப்படின்னா கரெக்டாக அந்த பணம் அந்த பேங்க்குக்கு வரும். பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம தலையெழுத்தை மாற்றும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பேங்க் வச்சுருப்பாங்களா, நம்ம சேர்த்து வைப்போம். போய் அவர் என்னங்க 1 நாள் இருக்குது 2 நாள் இருக்குது, என் பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறேன், இப்படி தான் பண்ணாங்க. புரியுதுங்களா? இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தா செட்டிப்பாங்க. ஏன்னா கணக்கை கரெக்டாக போடுவாங்க. 2-3 பேங்க் அவங்க தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்தியன் ஓவர்சீஸு, இந்தியன் பேங்க்லாம் யாரோடது? அவங்களோட தான். கேவிபி, லட்சுமி விலாஸ் யாரோடது? அவங்களோட தான். பாருங்கள், இந்த பேங்க்லலாம் எதில் அக்கௌண்ட், சுக்கிரன் சொன்னேன், லட்சுமி விலாஸ்ன்னு எடுத்துக்கங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் நம்ம எந்த கிரகம் நல்லா இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்? ஆக்சிஸ் பேங்க் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் நான் சூரியன் நீச்சம்னு சொன்னனோ அவங்க ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இஎம்ஐ கட்டுவார்கள், கடன் வாங்குவார்கள். ஆக்சிஸ் பேங்க்கில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இஎம்ஐ கண்டிப்பாக கட்டுவீங்க. இஎம்ஐ கட்டாமல் இருக்கவே மாட்டீங்க. சார் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் சார் எனக்கு கடனே ஆச்சு, இதை கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லை, கேமரா மேனே ஒரு சும்மா கேட்பான், அண்ணா உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது? கனரா பேங்க்கு. கனரா பேங்க்கில் உங்களால் சேர்க்க முடியுதா? ஏன் சேர்க்க முடியல? எப்போ ஓப்பன் பண்ணீங்க? ஒரு 15 வருஷம் 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷம் இருக்குமா? அதுக்கப்புறமேலே இஎம்ஐ கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா? தனியார் பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்களா? எந்த பேங்க்கில்? கொட்டாக் மகேந்திரா.
ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருப்பார். கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவளால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல, எதுவுமே சேர்க்க முடியல. அப்போ அவருடைய ஃபினான்ஷியல் சோல் வந்து அப்போ ரொம்ப கம்மி. கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி கொட்டாக் மகேந்திராவில் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா அதுக்கான இஎம்ஐ அடுத்து ரெடியாக இருக்கும். இருக்கா சார்? அதான் விஷயம். பாருங்கள், இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன் சார், எனக்கு டெவலப்மெண்ட்டே கிடையாது. இன்றைக்கி ஐசிஐசியில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு. ஏன்னா எனக்கு சூரியன் மகரத்தில். புரியுதுங்களா? கவர்மெண்ட் பேங்க்கை விட்டுட்டு தனியார் பேங்க்குக்கு போனேன், கண்டிப்பாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டேன். சின்ன விஷயந்தான், ஆனால் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் அதுதான். பேங்க் அக்கௌண்ட்டு தான் நம்மளோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். ஒன்றும் இல்லை சார், இப்போ ஹெச்டிஎஃப்சி போனால் 10,000 கட்ட சொல்கிறாங்க சார், 10,000 அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க சார். இந்த 10,000 இருக்க சொல்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ராகு தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ராகு. யாருக்கெல்லாம் ராகு நல்லா இருக்கோ அவங்கள ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். சிம்பிளான விஷயம். ஆனால் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு அன்பு நண்பர்களே, சார் அது ராகு கிடையாது சார், செவ்வாய் சார், புதன் சார்னா என் நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வரும்போது தான் நம்ம டெவலப் ஆக முடியும். எப்படின்னா, ஒருத்தரை திட்டிக்கிட்டே இருந்தாங்க, இன்றைக்கி அவர் தான் நல்லா இருக்கார், அவர் குடும்பம் தான் நல்லா இருக்குது. புரியுதுங்களா? யாரை ஒருத்தரை நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோமோ அவங்க தான் டெவலப் ஆவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னா ராகு நல்லா இருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சுக்கிரன் அவயோகியாக இருந்து ராகு யோகியாக இருக்கவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது. கட்டத்தில் இந்த யோகி அவயோகி இந்த இடத்துல விட்டுறணும். கட்டத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கார், ராகு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சரி, ஓகே சார். சூரியனோட பேங்க்கை நம்ம எது சொல்கிறோம்? சூரியனுடைய பேங்க் ரொம்ப ஈஸியாக சொல்லலாமே. கவர்மெண்ட் பேங்க்கே சூரியனுடைய பேங்க்கு தான். ஸ்டேட் பேங்க் தான் சூரியனோட பேங்க்கு. ஆனால் இந்த சூரியனுக்கு தான் நான் முன்னாடி என்ன சொன்னேன், நீச்சம் பகை இருக்கவங்களுக்கு தான் இந்த பேங்க்கில் இருக்க. ஆனால் சூரியன் நல்ல இடத்தில் வலுப்பெற்று இருக்காரு, நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா இப்போ கூட இருக்க எஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்குக்குமே ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, எப்படின்னா சக்ஸஸ் இருக்குது. நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நான் ஒரு 30 நாள் இதுக்காகவே ஓடி இருக்கேன், வேறு எந்த வேலையும் பார்க்கலங்க. ஒரு நண்பரை ஃபோன் பண்ணேன், அவரை என் மாமா மச்சான்னு கூப்பிட்டுக்கிறோம். அவர்கிட்ட நான் கேட்குறேன், மச்சான் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா, சரி ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னாரு. சரி ஒன்றும் இல்லை, உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கன்றேன். ஆந்திரா வந்து அந்த அந்த மாநிலம் என்ன கிரகம்? அங்கே திருப்பதி இருக்கனால சந்திரன்னு சொல்லிடக்கூடாது, சரிங்களா? செவ்வாய். ஆந்திரா எதுக்கு ஃபேமஸ்ஸு? காரத்துக்கு தான் ஃபேமஸ்ஸு. உடம்புல ஹீட்டை கிளப்பிடுமா? வெப்ப கிரகம் தானே, என்னதான் மிளகாய் சூரியன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்போது அவரோட ஜாதகத்தில் பார்க்குறேன் செவ்வாய் நீசம். அப்போ தான் அவர் கூப்பிட்டு, நீங்கள் ஆந்திரா பேங்க்கில் இஎம்ஐ எடுத்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம், பைக் லோனு ஆந்திரா பேங்க்கில் தான் போகுது அப்படின்றாரு. அப்போ சனியை பார்க்குறேன், சனி அந்த இடத்துல பிரச்சனை ஆகிறாரு. புரியுதுங்களா? சனி வந்து தன்னுடைய சூரியனுடைய வீடு எது? அங்கே சனி இருந்தால் நட்பா பகையா? அப்போ சனி அங்கே பிரச்சனையாக இருக்கார். அப்போ பாருங்கள், பைக்கு லோனு அடிக்கடி செக்கு பவுன்ஸ் ஆகுது. புரியுதுங்களா? இது மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ நான் அவரை கூப்பிட்டு ஜாதகத்தில் பார்க்குறேன், எந்த கிரகம்டா உச்சமாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கிரகத்தை சொல்லி இந்த பேங்க்கில் அக்கௌண்ட். அப்போ தான் அவர் சொன்னேன், கரூர் வைசியா பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, குரு நல்லா இருக்கார். குரு தன் வீட்டிலே இருக்கார்ல, அவருக்கு குரு தன் வீட்டிலே இருக்கார். அப்போ தான் பார்த்தேன், கரூர் வைசியா பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு.
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கரெக்டாக ஒரு வாரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவருடைய பழைய கம்பெனியில் இவர் ஆனமலை டொயோட்டாஸில் வேலை பார்த்துருக்காரு, சேல்ரி பேலன்ஸ் இருக்குது. இவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 10வது நாள் அவரோட சேல்ரி பேலன்ஸும் 3 வருஷம் பிடிச்ச இஎஸ்ஐ ஃபீயை பிடிக்கல வந்துருச்சு அக்கௌண்ட்டுக்கு. இதில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? ஏதாவது கோயில் பரிகாரம் பண்ணியிருக்கோமா? எதுவுமே கிடையாது. சிம்பிளாக பேங்க்கை வச்சு பரிகாரம் சொல்கிறோம். இப்போ அண்ணா அவர் என்ன பேசிட்டு போனார்ல, அவங்க வந்து 12 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு பலன் சொல்கிறாள். ஜாதகத்தில் எது எங்கே மாறினான்றத பலன் சொல்கிறவங்க, 10 வருஷத்துக்கு ஒரு இது மாறுன்னு சொல்லக்கூடியவங்க. ஏன்னா நான் இந்த வகுப்பில் படிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இன்னொருத்திட்ட நம்ம எடுத்துட்டோம்னா சோழி பிரசனத்தில் பலன் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த தாந்திரிகம் மட்டும்தான் தந்திரமாக யோசிச்சிங்க அப்படின்னா, பேங்க் செக்டாரில் சார் நான் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த பேங்க்கால் பிரச்சனை, என்னால் வந்து இதை ஜெயிக்கவே முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க, நல்ல ஒரு பலனை கொடுப்பேன். பேங்க் சம்மந்தமாக வாங்க சார். ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், டாக்குமெண்ட்டை புதன்னு சொல்லிடுறோமா? டாக்குமெண்ட்டை புதன் சொல்கிறோம். பத்திரப்பதிவுத்துறை புதனா செவ்வாயா? புதன் செவ்வாய். யார் சொன்னது? புதன் ப்ளஸ் செவ்வாய். ஏன்னா மண்ணைத்தான் பதிவு பண்ணுறான், மண்ணைத்தான் பதிவு பண்ணுறான். மண்ணை இன்னொருத்தனுக்கு விற்க தானே சரி. அப்போ செவ்வாயினுடைய ஆதரவு இல்லைன்னா அந்த இடத்துல மண்ணை விற்கவும் முடியாது, அந்த டாக்குமெண்ட் பேப்பரை வாங்கி வீட்டில் வைக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பத்திரத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செவ்வாய் புதனை வச்சு இந்த நில பிரச்சனையை தீர்த்திடலாம். சின்ன பரிகாரம் தான், பெருசாலாம் கிடையாது, எளிமையான பரிகாரம் இருக்குது. நம்ம புதன் பத்திரம்னு சொல்லிட்டோம், செவ்வாய் பத்திர ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்கு டாக்குமெண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா எங்கே போனால் இந்த பிரச்சனை சரியாகும்? புதனோட கோயிலை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா பெருமாள் கோயில் சொல்கிறோமா? வேற செவ்வாய்க்கு வந்து முருகர் சொல்லுவோம். நான் வந்து செவ்வாய்க்கே வரல, அது அப்புறம் போவோம், முதல்ல புதனில் ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? புதனுக்கு பெருமாளை சொல்கிறோம். சரிங்களா? பெருமாளை தவிர வேற என்ன சொல்லலாம்? என்னங்க? மதுரை மீனாட்சி அம்மனை சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இது 2 கோயிலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெருமாள் கோயில்னா மதுரையிலே கள்ளழகர் இருக்கார், மீனாட்சி அம்மன் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஊர்லேயுமே இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மண்ணை ஆளக்கூடியவள் யார்? முதல் பெண்ணரசி யார்? மதுரை மீனாட்சி தான் முதல் பெண்ணரசி. யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட் இஷ்யூ இருக்கோ அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உங்கள் பத்திரத்தை வச்சு எடுத்துகிட்டு போங்க, அந்த டாக்குமெண்ட் இஷ்யூ சரியாயிரும். நான் கோடீஸ்வரன் ஆவேன்னு தான் சொல்லணுமே தவிர, நான் லட்சாதிபதி ஆவேன்னு சொன்னால் ஆயிராதிபதி தான் ஆக முடியும். நான் யார் கேட்டாலே என்ன சொல்லணும்? நான் கோடீஸ்வரன் சொல்லணும். இருக்கா 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 அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எப்போவுமே இருக்குன்னு தான் சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. உண்மையாக ஒரு சகோதரி எனக்கு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சொல்லாதீங்கன்னாங்க. இன்றைக்கி நான் அதை சொல்லவே இல்லை, பார்த்தீங்களா சார்? அது எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது சார், நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு சகோதரி, உண்மையாக அந்த சகோதரிக்கு நன்றி. நான் என்னை யாராவது ஒரு விஷயத்த சொன்னால் திருத்திக்குவேன். அது சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாதுங்க. தப்புன்னு யார் கண்டித்தாலும் அதை திருத்திக்கொள்ளணும். சரி, ஓகே. இந்த பத்திர இஷ்யூவுக்கும் நம்ம சொன்னோம். இதை தாண்டி சார் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, இந்த சொத்தை எங்களால் பிரிக்க முடியல, ஒரு 20 வருஷமாக இருக்குது சார், 15 வருஷமாக இருக்குது சார். அண்ணன் வந்தால் தம்பி வர மாட்டேங்கிறான், தம்பி வந்தால் அண்ணன் வர மாட்டேங்கிறான், அக்கா வந்தால் தங்கச்சி வர மாட்டேங்குது, தங்கச்சி வந்தால் அண்ணன் வர மாட்டேங்குது. இந்த சொத்து வந்து பாருங்கள் பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்தை எங்களால் பிரிக்கவே முடியல சார். அது பிரித்து எங்கள் கைக்கு எப்படி வரும்? இதை பிரித்து எங்கள் கைக்கு எப்படி வாங்கலாம்? ஒன்றுமே இல்லை, மண்ணு தான் அங்கேயும் பிரச்சனை, மண்ணும் மனசும் தான் பிரச்சனை. மனோகாரகன் யாரு? சந்திரன். மண்ணு செவ்வாய். அப்போ செவ்வாய் சந்திரன் கனெக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணிட்டா கண்டிப்பாக மனசு மாறி மண்ணை விற்க வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்லிட்டல, செவ்வாய் சந்திரன் சொன்னேன். சந்திரனை நம்ம யாரை எடுத்துக்கலாம்? கடவுளை? பார்வதியா? சரி,
அங்கேயும் பெருமாள் எடுத்துக்கலாங்க, சரிங்களா. சந்திரன் ஆதிக்கம் உள்ள இடமான பெருமாள்னா திருப்பதி ஏழுமலையான எடுத்துக்கிடுவோம், சரிங்களா. அப்போ செவ்வாய் இந்த பிரிக்க முடியாத சொத்து, அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் திருப்பதி ஏழுமலை வாசலில் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக மனம் மாறி சந்திரனுடைய, அது இரவு நேரத்தில் போடணும், பகலில் போய் போடக்கூடாது. சந்திரனுடைய ஆதிக்கம் எப்போ இருக்கு? நைட்டில் தான் இருக்கும் திருப்பதியில். இப்போது இந்த மண்ணு கொண்டு போய் அந்த திருப்பதி ஏழுமலையான் வாசலில் போட்டு எங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக சொத்து பிரிஞ்சு வந்தால் ஏழுமலையான அதுலேருந்து ஒரு பங்கு உனக்கு தரேன்னு சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லபடியாக பிரிஞ்சிடும். என்ன சார் பிரிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க? நான் தேணுமெல்லாம் சொல்லலைங்க, பாதி ஜாதகம் அப்படி தான் வருது சார். எங்கள் பூர்வீக சொத்து வருமா சார்? சார் பிரித்து கொடுப்பாங்களா சார்? கேள்வியே அதான் தான் இருக்குது, புரியுதுங்களா? அப்போது ஜாதக ரீதியாக பார்த்தா கூட ஒரு பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லிடுவோம்? பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தால் எந்த இடத்த பிரச்சனைன்னு சொல்லுவோம்? 5 தானே, புரியுதுங்களா? எல்லாருமே என்ன பண்ணுவோம்? இந்த மூலத்திரிகோண வீடுனா எது? 1, 5, 9. நீ என்ன பிரதிபலிக்கிறியோ அதை அங்கே அடித்து மறுபடியும் இங்கே அடிக்கும். இதுதான் மூலத்திரிகோண வீடு. இப்படி கொடுத்து இப்படி தான். இது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா? நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நமக்கு திருப்பி கொடுக்கும். ஒரு ஒளி தான் மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். என்னன்னா இந்த 1ல் ஒரு கண்ணாடி வைங்க, சரிங்களா. 5ல் ஒரு கண்ணாடி வைங்க, நம்ம 9ல் ஒரு கண்ணாடி வைங்க. அங்கேருந்து ஒரு லைட் அடிங்க, எங்கே வந்து விழுகும்? 5ல் வந்து விழுகும். 5லேருந்து எங்கே வந்து விழுகும்? 9ல் விழுகும். 9லேருந்து எங்கே போகும்? 1க்கு போகும். அப்போது இதுதான் நம்மளுடைய ஜோதிடம்னு சொல்லக்கூடிய. இதை தான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடணும். இதை ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டு போயிடணும். கிரகங்களாக கொடுக்குறதோட உன்னுடைய கர்மா, நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் மறுபடியும் உங்ககிட்ட வரும். ஜனனம் தானே, ஒன்று வந்து நம்ம ஜனனம் சொல்லிடுறோம். அங்கே என்ன நீ விதைக்கிறியோ அதுதான் உங்ககிட்ட திரும்பி வரும். இப்படி தான் ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும், பழகிக்கணும். அடிப்படை சார் எனக்கு அடிப்படையே தெரியாது, நீங்கள் சொல்கிறதே புரியல அப்படின்னா அடிப்படை ரொம்ப ஈஸி. முதல்ல வீட்டில் உட்காந்து 12 ராசியை ஞாபகப்படுத்துங்க, 27 நட்சத்திரத்தை ஞாபகப்படுத்துங்க, 12 லக்கணத்தை தெரிஞ்சுக்கிறங்க, உங்கள் கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் தலையெழுத்தை எடுத்து எழுதி வச்சுக்கிறங்க. எந்த ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஏன்னா நம்ம கற்றுக்கிறத ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும், ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும். எப்படின்னா எல்லாருக்கும் ஜோதிடம் வராது. இப்போ நான் தாந்திரிக வகுப்பு எடுக்கிறேன், இந்த தாந்திரிகம்ன்றது எல்லாருக்கும் வருமா? கண்டிப்பாக வராது. பொது பலன் நான் சொல்கிறேன். இப்போ இதை பார்க்குற 30,000 பேர் 50,000 பேர் சக்ஸஸ் ஆகிட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. பொதுவான பலனை கொடுக்குறோம், மிஞ்சி போனால் அதில் ஒரு 1000 பேர் 500 பேருக்கு தான் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி அவங்க தசாபுத்தியை பார்க்கணும், அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். சார் நான் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா நல்லா இருப்பேன், எந்த டைரெக்ஷனில் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், நான் எத்தனை மணிக்கு காலையில் எந்திரிச்சா என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த அடிப்படைகளை தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். ஆதார் கார்டு என்னைக்கு போய் வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது, பேன் கார்டு என்னைக்கு வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது, பேங்க்கில் எந்த டைமு எத்தனை மணிக்கு என்ன நாளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாதே. போவாங்க, அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு போயிட்டு வாங்கன்னுவாங்க. அது இல்லை விஷயம். உங்களுக்கு யோகமான நேரமும், புரியுதுங்களா? ஒரு முகூர்த்தம் ஒன்று இருக்குது தெரியுமா, ஃபேமஸான முகூர்த்தம் இல்லைங்க, அதையோட இன்னொரு முகூர்த்தம் இருக்குது. யார் சொன்னா? அபிஜித் முகூர்த்தம் இருக்கா? இந்த முகூர்த்தத்தில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம், புரியுதுங்களா? ஏன்னா எந்த ஒரு தடையும் இருக்காது, அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்ல, ஓரைகளை சரியாக இயக்கிக் கொள்ளுங்கள், ஓரை பார்த்து சென்றவன் சோரை போக மாட்டான்னு சும்மாவா சொன்னாங்க? யாராவது லக்னத்தை பார்த்துட்டு போனால் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. திரிசூலியத்தை பார்த்துட்டு நீ நல்லா இருப்பேன்னு யாருக்கா சொல்லியிருக்காங்களா? முடக்கு பார்த்துட்டு நீ நல்லா இருப்பேன்னு யாருக்கா சொல்ல மாட்டாங்க. ஓரை தான். ஒரு மனிதனுடைய நாமயோகம், திதி, ஓரை, சரிங்களா? என்ன ஒரு நாமயோகத்தில் பிறந்திருக்கான், அந்த நாமயோகத்துக்கு என்ன விஷயம், மொத்தம் 27. இந்த நாமயோகத்தை கவனிக்கணும். முதல்ல
ஒவ்வொரு நாமயோகத்துக்குமே எப்போ பணம் வரும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நாமயோகங்களுக்குமே இந்த நாமயோகத்தை நீங்கள் ஏக்குங்க. எல்லாருக்குமே ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்கிறீங்களே, யாராவது ரெண்டாவது நாமயோகம்னு யோசிச்சிருக்கீங்களா? மொத்த நாமயோகங்கள் எத்தனை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமயோகம் இருக்கா? ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாமயோகம் இருக்குல்ல. அப்போ இந்த நாமயோகத்துக்கு பணத்தை ஏற்கக்கூடிய இரண்டாவது நாமயோகம் எதுன்னு பார்க்கணும் நமக்கு. இப்போ அஸ்வினிக்கு ஒரு நாமயோகம் சொல்கிறோம். அஸ்வினுடைய அடுத்த நட்சத்திரம் என்ன? இது ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு ஒரு நாமயோகம் இருக்கும்ல. பரணி நட்சத்திரனுடைய நாமயோகத்தை ஏற்கணுமா ஏற்கக்கூடாதா? அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் பணம் வரும்னு யோசிக்கணும். இதெல்லாம் இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தால் தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியுங்க. நான் பேசுனா இன்றைக்கி 6 மணி வரைக்கும் பேசலாம். கிளாஸ் மாதிரி ஒரு 5 மணி நேரம் நான் பேசுவேன். அது இல்லை விஷயம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பணம் வரும், இதுதான் டைட்டிலு. சரிங்களா? தாந்திரிக முறையில் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். இதை முதல்ல எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சு. சரி, இங்கே இருக்க யாராவது சொல்லுங்கள். ஐயா பச்சை கலர் சட்டை, ஐயா உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குங்க ஐயா? எங்கங்க? கனரா பேங்க்கு. ரைட்டு, ஓகே. இப்போது புதுசாக எது பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா? இப்போ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக ஏதாவது வேறு பேங்க்கில் ஓப்பன் பண்ணி எதுலேயுமே ஓப்பன் பண்ணலை. கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு உங்களுக்கு பெருசாக லாஸ் ஆகுதா? பணம் நிற்க மாட்டேங்குதா? அப்படியே இருக்குது, மினிமமாக அப்படியே போகுது. அதில் பெருசாக வரவும் இல்லை போகவும் இல்லை. நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? நல்லா கேட்டுங்க. இவர் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்? அஸ்த நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? சந்திரனுக்கும் குருக்கும் நண்பனா பகைவனா? அப்போ என்ன பண்ணலாரு? இவர் ஆல்ரெடி கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஆனால் நீர் சம்பந்தப்பட்ட பேங்க்னா என்ன சொன்னேன் நான் முதல்லையே? தலைமையகமாக இருக்கக்கூடிய இடம் கடலோரத்தில் எந்த பேங்க் இருக்குது? ரிசர்வ் பேங்க் இருக்கா? சென்னை மெரினா பக்கத்தில். அதுக்காக ரிசர்வ் பேங்க்கில் போய் உங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல. ஆனால் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். புரியுதுங்களா? அஸ்தத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? என்னங்க? அது சிண்டிகேட் தாங்க, கனரா. ஆமாம். அஸ்தத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? சித்திரை நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரமா? ஐசிஐசி பேங்க் என்ன சொன்னேன் நான்? அப்போ ஐயா கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? இந்தியன் ஓவர்சீஸ், இந்தியன் பேங்க், இதில் ஏதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், இல்லைனா ஸ்டேட் பேங்க்கில் இருக்கும். எதில் இருக்குது? ஸ்டேட் பேங்க்கில் இருந்தால் மாற்றுங்க. இருக்கா? புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பேங்க் இருக்குது. மொத்தம் எத்தனை பேங்க்? 5 பேங்க் தான் இருக்கா நம்ம இந்தியாவில்? 27 பேங்க் எடுத்துக்கலாம். 27 நட்சத்திரத்துக்கும் 27 பேங்க் இருக்குது. டாப்பிக்கே அதுதான். புரியுதுங்களா? எந்த நட்சத்திரத்துக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்? சார் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, கரண்ட் அக்கௌண்ட்டு. அது எந்த டைமில் ஓப்பன் பண்ணீங்க, என்னைக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னு பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்களுடைய தொழிலை முடக்கும். உங்களுடைய பணத்தை கொண்டு எங்கே கொண்டு மறைச்சி வைப்பீங்க? பேங்க்கில் தானே வைப்பீங்க. இப்போது பேங்க்கில் சேனல் போட்டால் தான், எழுதுனா தான் பணம் எடுக்க முடியும். இப்போ என்ன வந்துருச்சு? பேங்க்லேயே ஆப் கொடுத்துட்டான், கூகுள் பே, அது இதுன்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. நம்ம கையில் இப்போ பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாயிருச்சா? பணத்தை சுருட்டி வைக்கும் பொழுது பணம் சேர்ந்தது, பணத்தை கொண்டு போய் மறைச்சி வைக்கும்போது பணம் சேராது. பெரிய விஐபி என்ன பண்ணுவான்? பணத்தை சாக்கு மூடையில் கட்டி வைப்பான். அதுக்காக நான் கோடிக்கணக்கில் கட்டி வைக்க மாட்டான். ஒரு 50,000 ஆனாலும் சரி, 1 லட்சம். நான் ஒரு விஐபி வீட்டுக்கு ஜாதகம் பார்க்க போனேன். அவர் என்ன சொன்னார்? சார் பேங்க்கில் எத்தனை பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குனாரு.
தம்பி 500 கோடிக்கு சொத்து இருக்கு, என்கிட்ட ஒரு பேங்க்கில் கூட அக்கௌண்ட்டில் காசு இல்லை தம்பின்னாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னா, நான் எப்போவுமே எல்லாமே சொத்தாக தான் இருக்கோம், எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து நாங்கள் கோடீஸ்வரங்க, ஆனால் எப்போவுமே நாங்கள் பேங்க்கில் கொண்டு எங்களுடைய முதல்ல முடக்க மாட்டோம். லாக்டவுனில் லிக்விட் கேஷ் யார்ட்டெல்லாம் இருந்துச்சாலும் அவன்லாம் கோடீஸ்வரன். இது உண்மையா இல்லையா? உங்களால் ஒரு நகை அடை வைக்க முடிஞ்சா லாக்டவுனில்? ஒரு நண்பன்கிட்ட காசு இருக்க வேண்டாம், நீங்கள் காசு கேட்டனால 1000 2000 போட்டு விட்டான். அந்த டைமில் கையில் கேஷ் வச்சுருந்தவங்களாம் கோடீஸ்வரன் தான். புரியுதுங்களா? அது மாதிரி பணத்தை எப்படி ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ இப்போவும் சொல்கிறேன், எந்த பேங்க்கில் பிஸ்னஸ்க்கு அக்கௌண்ட் வைக்கணும், முதல்ல பார்ட்னர்ஸோடைய நட்சத்திரத்தை பாருங்கள், அது எந்த காலில் இருக்குன்னு பாருங்கள், இல்லை அது உடையிற நட்சத்திரமானு பாருங்கள். இது 2 விஷயந்தான். இதை பார்த்துட்டு அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் தொழில் நல்லா விருத்தி ஆகும். அதே மாதிரி குடும்ப நண்பர்களை, ஒரு ஃபேமிலி மேன்ஸ் ஒரு குடும்ப அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஜாதகத்தில் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் நல்லா இருந்தால் அதுக்குன்னு ஒரு பேங்க் இருக்குது. ஏன்னா அந்த குடும்பம் மட்டுமே ஃபவுண்டராக இருப்பாங்க. இப்போது குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் நம்ம பூபதி என்ன பிள்ளைக, பூபதி என்ன ஒய்ஃபு அப்படி இருந்தால் அது ஒரு அறக்கட்டளை, ஏதோ அவருக்கு மட்டும் அது மூலிமா பல 1000 கோடி வந்துச்சுன்னா அது அவர்கிட்ட தான் இருக்க போது, அவர் எடுத்து ரொட்டேஷன் பண்ண போகிறார். அதுவே பூபதி என்ன ஒரு 10 நண்பர்களை உள்ளே போட்டு ஒரு ட்ரஸ்ட்டு நடத்தினார்னா அது பொது சபை, அது பொது சபை. அப்போது எப்படி இருக்கும் நம்மளுடைய தொழிலில் இந்த மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத நல்லா கவனமாக தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு நீங்களே சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, கால்ஸை காட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். சரிங்களா? சும்மாலாம் யாருக்கும் ஜாதகம் பார்க்கவும் மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். நம்ம படித்த எல்லா குருமார்கள்ட்டையும் 5000 10,000 20,000 1 லட்சம் ஃபீஸ் கட்டி தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த சேனலை சொல்லியிருக்கேன், சப்ஸ்கிரைபர் பண்ணுறவங்க ஒரு ஜாதகம் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வர்றேன். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். 3 வீட்டில் 4 ஜாதகம் அப்படின்னா 3 ஜாதகத்துக்கு ஃபீஸ் கட்டினா போதும், 4 ஜாதகம் பார்த்து கொடுத்துருவேன். ஒரு ஜாதகம் குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய சார்பாக ஃப்ரீ. ஆனால் இதே மாதிரி இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாடுகளில் மிகப்பெரிய மழைநீர் பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லை, இது பொது பலனாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. பிஜேபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. டிஎம்கே 26 27 சீட்டு தான் வாங்கும். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், 380லேருந்து 416 சீட்டு வாங்குன்னு சொல்லியிருக்கேன். இது பொது பலனாக எடுத்துக்கங்க. எலெக்ஷன் முடிஞ்சுதான் சொல்கிறேன், கருத்து கணிப்பு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். 2 மாதத்துக்கு முன்னாடியே அன்றைக்கி எலெக்ஷன் அறிவித்த அன்றைக்கே நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போவும் அதை சொல்கிறேன். கோயம்புத்தூரில் பிஜேபிக்கு நிறைய வாய்ப்பு, தென் சென்னையில் பிஜேபிக்கு நிறைய வாய்ப்பு, நட்சத்திர தொகுதிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி மழை சார்ந்த பிரச்சனை வேறு நாடுகளில் ஏற்படும். இது ஒன்று. இந்த குரு பயிற்சியில் சொல்கிறேன், குரு பயிற்சி பலன் அப்படின்னா குரு யாரை பார்க்குறாரு? பெண்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும், உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருங்க. சரிங்களா? அது ஒன்று. பிறக்கும் குழந்தைகளுக்கு நிறைய டிசீஸ் ப்ராப்ளம்லாம் வரும், இந்த குரு பயிற்சியில் பார்த்துருங்க. மிகப்பெரிய ஒரு நாட்டில் எஜுகேஷன் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி, கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொது பலனை சொல்கிற அளவுக்கு ஏதோ இறைவன் நமக்கு ஒரு விஷயங்களை கொடுத்துருக்காரு, சொல்கிறோம். இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். யாருக்கும் 50% 30% 20%லாம் சொல்லலை. குருவுக்கு நீ கொடுத்தா குரு உனக்கு கொடுப்பாரு, குருவுக்கு நீ கொடுத்தா குரு கண்டிப்பாக உனக்கு கொடுப்பாரு. எங்கள் குருவுக்கு நாங்கள் குரு ஜோதிட ஆராய்ச்சிகளுக்கு கொடுக்குறோம். அதனால் குருவாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் நீங்கள் கொடுக்குறீங்க. சரியா? குரு ஜோதிட ஆராய்ச்சியர் சங்கம் மாதம் நல்லா கேட்டுங்க, 4 வாரம் 4 ஜோதிட ஜாம்பவான்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக்ங்க. பிரசன்னமாக ஒருத்தர் இருப்பார், நம்ம ஜோதிடமாக ஒருத்தர் இருப்பார், அடிப்படை இந்த மாதிரி விஷயத்துக்கு தாந்திரிகமாக ஒருத்தர் இருப்பார், வாழ்வியல் டிஎன்ஏ பரிகாரம் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் ஒரு பரிகாரம் ஒருத்தர் எடுப்பார். இதை வகுப்பாக எடுக்க போகிறாரு. அண்ணன் குரு ஜோதிட சங்கம் வகுப்பாக எடுக்க போது இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் நானும் ஒரு ஆளாக வருவேன், என்னுடைய வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
என்னுடைய அலைபேசி நம்பரை சொல்லவா? 9677861886 967 786 1886. வகுப்பு எடுக்க போகிறாரு. கண்டிப்பாக எங்களுக்கு என்னமோ ஒரு ஹாப்பினஸ். என்னென்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம். அப்போ அண்ணனோட வகுப்பில் மீண்டும் பூபதி அண்ணன் துளில் விடுகிறார். அஸ்தம் ஜெயிக்கும், அஸ்தம் ஜெயிக்கும், அஸ்தம் ஜெயிக்கும், ஆனால் ஜோதிடத்துறையில், ஆனால் வெளியில் அனுசம் ஜெயிக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்க தலைவர் என் பாசமிகு அண்ணன் பள்ளிப்பாளையத்தினுடைய தளபதி அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் அவர்கள் துணைவியார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் மற்றும் நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள் ஆர்வலர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் என்னுடைய அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு அருமையான தாந்திரிகம் பரிகாரங்கள், பேங்க் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிற சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்த ஸ்ரீ செந்தூரா அறக்கட்டளை நிறுவன தலைவர் தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு, ஸ்ரீ செந்தூரா அறக்கட்டளை நிறுவன துணைத் தலைவர் மோகன் அவர்களை மேடைக்கு வருக வருகென வரவேற்கிறோம்.